பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் உள்ளரங்கு சைக்கிளோட்டத்தில் ஷா ஃபிர்டௌஸை மோதியதற்காக ஜப்பானின் ஷின்ஜி நகானோ மலேசியர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். எனினும் தான் செய்த தவறுக்காக தனது குடும்பத்தை அதில் இழுக்க வேண்டாம் என டிக்டாக் பதிவில் அவர் உருக்கமாக கூறியுள்ளார். கேரின் பிரிவு இறுதிச் சுற்றில் நகானோவின் சைக்கிள் மோதி ஷா ஃபிர்டௌஸுடன் அவரும் கீழே விழுந்தார். இதனால் வெண்கலப் பதக்கம் வெல்லும் வாய்ப்பில் இருந்த ஃபிர்டௌஸுக்கு பதக்கம் பறிபோனது. அதற்கு முழுக்க நகானோவே காரணம் என கூறி மலேசிய நெட்டிசன்கள் அவரின் சமூக ஊடக பக்கங்களில் கடுஞ்சொற்களால் சினத்தை கொட்டி தீர்த்தனர். பலரின் கருத்துகள் சற்று எல்லை மீறி போகவே அச்செயலை நிறுத்துமாறு மற்ற மலேசியர்களாலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. விளையாட்டு ஒற்றுமைக்கு வழிவகுக்க வேண்டுமே ஒழிய இப்படி சண்டை சச்சரவுகளில் போய் முடியக்கூடாது என அவர்கள் கோரியிருந்தனர். இந்நிலையில் வரம்பு மீறிய கருத்துகளால் பொறுமை இழந்தவராய் ஷின்ஜி நகானோ அக்கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அப்பந்தயத்தில் முதலில் விழுந்ததென்னவோ பிரிட்டனின் போட்டியாளர் ஜேக் காலின் தான். ஆனால் நகானோவின் சைக்கிளும் கட்டுப்பாட்டை இழக்க பின்னாலிருந்து அவர் ஷா ஃபிர்டௌஸின் சைக்கிளை மோதி இருவருமே கீழே விழுந்தனர். குரியரில் வரும் பொட்டலங்கள் ஒருவேளை சந்தேகத்திற்குரியவையாகவே இருந்தாலும் கூட குரியர் சேவை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் பணம் கேட்க முடியாது. மாறாக போலீசில் தான் அவை புகார் செய்ய முடியும். தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் கண்டறியப்பட்டால் வாடிக்கையாளர்களை அழைத்து எச்சரிக்கை விடுத்து பின்னர் அதே அழைப்பில் போலீஸ்காரர் அறிவுரை கூறுவதெல்லாம் நடைமுறையில் இல்லாத ஒன்று. எனவே அதுபோன்று கூறிக்கொண்டு அழைப்பேதும் வந்தால் அது மோசடியே. யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறையின் இயக்குனர் டத்து ஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட பொருள் குரியரில் வந்திருப்பதாகவும் அதனை விடுவிக்க குறிப்பிட்ட பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் என்றும் கூறி பொதுமக்களுக்கு அடிக்கடி கைபேசி அழைப்புகள் வருவது குறித்து அவர் கருத்துரைத்தார். நாட்டில் 2021ஆம் ஆண்டிலிருந்து கடந்த மாதம் வரை அத்தகைய 9422 கைபேசி அழைப்பு மோசடிகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றின் வாயிலாக கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 2022 முதல் இவ்வாண்டு ஜூலை வரை போஸ்ட் லாஜு அதிகாரி என ஆள் மாறாட்டம் செய்து மேற்கொள்ளப்பட்ட மோசடியில் 3 கோடி ரிங்கிட்டுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். செப்ராங் பிராய் அருகே பினாங்கு பாலத்தில் புரோடுவா அல்சா எம்பிவி வாகனம் அவசர பாதைக்குள் புகுந்ததில் மோட்டார் சைக்கிளோட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:35 மணியளவில் அப்பாலத்தின் 7.4வது கிலோமீட்டரில் அவ்விபத்து நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது 22 வயது புரோடுவா அல்சா காரோட்டி கோலலம்பூரை நோக்கியும் இறந்து போன மோட்டார் சைக்கிளோட்டி பட்டுவத்தை நோக்கியும் போய்க் கொண்டிருந்தனர். இருவருமே இடப்பக்க சாலையில் போய்க் கொண்டிருந்த போது அந்த அல்சா எம்பிவி திடீரென அவசர பாதைக்குள் நுழைந்து மோட்டார் சைக்கிளை மோதியது. அதில் தூக்கி வீசப்பட்டு தலையில் படுகாயமடைந்த 38 வயது மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அக்கோர விபத்து பின்னால் வந்த காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவாகி வைரலாகியுள்ளது. ஸ்லாங்கூர் பந்திங்கில் மோட்டார் சைக்கிள் ஒன்று இழுக்கப்பட்டு வைரலான சம்பவம் உண்மையில் திருட்டுச் சம்பவம் அல்ல, மாறாக வெறும் தவறான புரிந்துணர்வே அதற்கு காரணம் என போலீஸ் கூறியது. முன்னதாக வைரலான 16 வினாடி வீடியோவில் மோட்டார் சைக்கிள் இழுப்பவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நிகழ்வதை காண முடிந்தது. இதையடுத்து வாங்கிய கடனுக்காக மாத தவணை பணத்தை சரியாக செலுத்தாத மோட்டார் சைக்கிள்களை இழுத்துச் செல்பவராக வேலை செய்யும் 35 வயது பெண்ணிடமிருந்து போலீஸ் 2 புகார்களை பெற்றது. அதே சமயம் அப்பெண்ணும் அவரின் சக ஊழியரும் இழுத்துச் சென்றிருக்க வேண்டிய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரது மகனான 16 வயது பையனிடமிருந்தும் புகார் பெறப்பட்டது. இரு தரப்பின் வாக்குமூலங்களையும் பதிவு செய்த போலீசார் தவறான புரிந்துணர்வு நடந்திருப்பதை கண்டுபிடித்தனர். மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் மாத தவணை பணத்தை சுமார் ஓராண்டாக செலுத்தாமல் இருந்துள்ளார். அதன் காரணமாகத்தான் அதனை இழுத்துச் செல்ல அப்பெண்ணும் சக ஊழியரும் வந்துள்ளனர். இதையடுத்து இரு தரப்புமே பேசி நல்லபடியாக பிரச்சனையை தீர்த்து கொண்டனர். ஆக வைரலாகி நெட்டிசன்கள் பேசிக் கொண்டது போல் மோட்டார் சைக்கிள் திருட்டு எதுவும் நிகழவில்லை என கோலலங்கட் போலீஸ் தெளிவுபடுத்தியது.
தாய்லாந்திலிருந்து தமிழகத்தின் சென்னைக்கு அரிய வகை உயிரினங்கள் கடத்தி கொண்டு வரப்பட்ட சம்பவத்தால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சந்தேகத்திற்குரிய கூடைகளை திறந்து பார்த்தால் ஆப்பிரிக்க கருங்குரங்கு, அரிய வகையான 4 கண் ஆமைகள், சிவப்பு கால் ஆமைகள், பைத்தன் வகை பச்சை நிற மலைப்பாம்புகள், அரிய வகை பறக்கும் அணில்கள் என இதுவரை கண்டிராத, பெயர் கேட்டிராத 22 உயிரினங்கள் உள்ளிருந்தன. வனவிலங்குகள் மீதான குற்றச்செயல் கட்டுப்பாட்டு பிரிவு வரவழைக்கப்பட்டு கடத்தி கொண்டு வரப்பட்ட உயிரினங்கள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றை கடத்தி கொண்டு வந்த ஆடவனை கைது செய்த விமான நிலைய போலீஸ் அப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக வெளியில் காத்திருந்த அவனது சகாவையும் பிடித்துச் சென்றது. கடத்தி கொண்டு வந்த அந்த நபர் சுற்றுலா விசாவில் தாய்லாந்து சென்றவர் என தெரிய வந்தது. ஆப்பிரிக்க கருங்குரங்கும் பறக்கும் அணில்களும் இந்தியாவுக்குள் கடத்தி கொண்டு வரப்பட்டது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டது. மத்திய லண்டன் நகரான லைஸ்டரில் 11 வயது சிறுமியும் அவளது 34 வயது தாயும் கத்திக்குத்துக்கு ஆளாகினர். சிறுமி படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வேளை தாய்க்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. இதையடுத்து தாக்குதல் நடத்திய 32 வயது ஆடவனை சம்பவ இடத்தில் வைத்தே போலீஸ் கைது செய்தது. சந்தேக நபருக்கும் தாக்கப்பட்ட தாய், மகள் இருவருக்கும் முன்பின் அறிமுகம் இல்லை என்பது மட்டும் தற்போதைக்கு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாக்குதலுக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. எனினும் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்பது உறுதியாகியுள்ளதாக லண்டன் போலீஸ் கூறியது. பிரிட்டனின் வடமேற்கு நகரான சவுத் போர்ட்டில் 3 சிறுமிகள் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் நிகழ்ந்த 2 வாரங்களுக்கு பிறகு இப்புதிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அத்தாக்குதலை நடத்தியவர் அடைக்கலம் பெற்ற முஸ்லிம் என இணையத்தில் வதந்தி பரவி இங்கிலாந்து முழுவதும் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தது குறிப்பிடத்தக்கது.